முதல் C++ புரோகிராம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது C++ புரோகிராமை எழுதுதல், அதை கம்பைல் செய்தல், இயக்குதல். சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது Ubuntu வெர்ஷன் 11.10 மற்றும் G++ கம்பைலர் வெர்ஷன் 4.5.2. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய Ubuntu இயங்குதளம் மற்றும் ஓர் எடிட்டரையும் தெரிந்திருக்க வேண்டும். சில எடிட்டர்கள் Vim மற்றும் gedit. நான் gedit ஐ பயன்படுத்துகிறேன். இது தொடர்பான டியூட்டோரியல்களுக்கு இந்த தளத்திற்கு செல்லவும். ஒரு உதாரணத்தின் மூலம் C++ புரோகிராம் எழுதுவதை பார்ப்போம். Ctrl Alt மற்றும் T ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும். டெக்ஸ்ட் எடிட்டரை திறக்க ப்ராம்ப்டில் டைப் செய்க gedit ஸ்பேஸ் talk.cpp ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட். ப்ராம்ப்டில் இருந்து வெளியேறவே ஆம்பர்சாண்ட் ஐ பயன்படுத்துகிறோம். அனைத்து C++ ஃபைல்களும் .cpp எக்ஸ்டென்ஷனை கொண்டிருக்கும் என்பதை குறித்து கொள்ளவும். என்டரை அழுத்தவும். டெக்ஸ்ட் எடிட்டர் திறந்துள்ளது. எழுதுக // my first C++ program. / வரியை கமெண்ட் செய்ய பயன்படுகிறது. புரோகிராமின் போக்கை அறிந்து கொள்ள கமாண்ட்ஸ் பயன்படுகிறது. இது ஆவணமாக்கலுக்கு பயன்படும். இது புரோகிராமின் தகவலை கொடுக்கிறது. / சிங்கிள் லைன் கமெண்ட் எனப்படும். என்டரை அழுத்தவும். எழுதுக #include ஸ்பேஸ் ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட் குளோசிங் ஆங்கில் பிராக்கெட். முதலில் பிராக்கெட்களை முடித்து பின் அதனுள் எழுத துவங்குவது நல்ல பழக்கம். பிராக்கெட்டினுள் எழுதுக iostream. iostream என்பது ஹெடர் ஃபைல். இந்த ஃபைல் C++ இல் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்ஷன்களின் டிக்ளரேஷனை சேர்க்கிறது. என்டரை அழுத்துக. எழுதுக using ஸ்பேஸ் நேம்ஸ்பேஸ் ஸ்பேஸ் std மற்றும் செமிகோலன். யூசிங் ஸ்டேட்மெண்ட் கம்பைலருக்கு std நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கிறது. நேம்ஸ்பேஸ் என்பது பெயர் மோதல்களை தவிர்ப்பதற்கே. இது ஐடென்டிஃபையர்களின் பெயர்களை லோக்கலைஸ் செய்வதன் மூலம் செய்யப்படுகிறது. டிக்ளரேட்டிவ் ரீஜியனை உருவாக்குகிறது. ஸ்கோப்பை வரையறுக்கிறது. ஒரு நேம்ஸ்பேஸினுள் வரையறுக்கப்பட்ட எதுவும் அந்த நேம்ஸ்பேஸின் ஸ்கோப்பில் இருக்கும். முழு ஸ்டாண்டர்ட் C++ லைப்ரரியும் டிக்ளேர் செய்யப்படும் std தான் இங்கே நேம்ஸ்பேஸ். int ஸ்பேஸ் main ஓப்பனிங் பிராக்கெட் குளோசிங் பிராக்கெட். main ஒரு சிறப்பு ஃபங்க்ஷன். புரோகிராமின் இயக்கம் இந்த வரியில் இருந்து ஆரம்பிப்பதாக இது சொல்கிறது. ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட் parenthesis எனப்படும். main ஐ அடுத்து வரும் parenthesis main ஒரு ஃபங்க்ஷன் என்கிறது. இங்கே int main ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமென்ட்ஸ் இல்லை. இது ஒரு இன்டிஜர் வகை மதிப்பை திருப்புகிறது. டேட்டா டைப்ஸ் பற்றி மற்றொரு டியூட்டோரியலில் காண்போம். மெயின் ஃபங்க்ஷன் பற்றி மேலும் அறிய ஸ்லைடுகளுக்கு செல்வோம். ஒவ்வொரு புரோகிராமும் ஒரு மெயின் ஃபங்க்ஷனை கொண்டிருக்க வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மெயின் ஃபங்க்ஷன்கள் அல்ல. இல்லையெனில் கம்பைலரால் புரோகிராமின் ஆரம்பத்தை கண்டறிய முடியாது. மெயினுக்கு ஆர்குமென்ட்ஸ் இல்லை என காலி parenthesis ஜோடி காட்டுகிறது. ஆர்குமென்ட்களின் கோட்பாட்டை பின்வரும் டியூட்டோரியல்களில் விரிவாக காண்போம். புரோகிராமுக்கு வருவோம். என்டரை அழுத்துக. எழுதுக ஓப்பனிங் கர்லி பிராக்கெட். ஓப்பனிங் கர்லி பிராக்கெட் ஃபங்க்ஷன் மெயினின் ஆரம்பத்தை குறிக்கிறது. பின் குளோசிங் கர்லி பிராக்கெட். குளோசிங் கர்லி பிராக்கெட் ஃபங்க்ஷன் மெயினின் முடிவை குறிக்கிறது. இப்போது பிராக்கெட்டினுள் இருமுறை என்டர் செய்க. கர்சரை முன்வரிக்கு நகர்த்தவும். இண்டென்டேஷன் கோடை படிக்க சுலபமாக்குகிறது. பிழைகளை வேகமாக கண்டறியவும் இது உதவுகிறது.
இங்கே ஸ்பேஸ் விடுவோம். எழுதுக cout ஸ்பேஸ் 2 ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ். இங்கே cout என்பது டெர்மினலில் வெளியீட்டை காட்டுவதற்கான ஸ்டாண்டர்ட் C++ ஃபங்ஷன். பிராக்கெட்களுக்கு பின் டபிள் கோட்ஸினுள் எழுதுக. cout functionகளில் டபிள் கோட்ஸினுள் இருக்கும் எதுவும் பிரின்ட் செய்யப்படும். கோட்ஸினுள் எழுதுக டால்க் டோ ஆ டீச்சர் \n. \n புது வரியை குறிக்கிறது. இதன்படி cout ஃபங்ஷன் இயங்கிய பின் கர்சர் புது வரிக்கு நகர்கிறது. ஒவ்வொரு C++ ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனுடன் முடிய வேண்டும். அதனால் வரி முடிவில் இதை இடவும். செமிகோலன் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் ஆக செயல்படுகிறது. என்டரை அழுத்துக. ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதுக ரிட்டர்ன் ஸ்பேஸ் 0 செமிகோலன். இந்த ஸ்டேட்மெண்ட் இன்டிஜர் 0 ஐ திருப்புகிறது. ஃபங்ஷன் வகை int என்பதால் ஒரு இன்டிஜர் திருப்பப்பட வேண்டும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்களின் முடிவை குறிக்கிறது. ரிட்டர்ன் செய்யப்படும் மதிப்புகள் பற்றி மற்றொரு டியூட்டோரியலில் காண்போம். ஃபைலை சேமிக்க சேவ் ஐ சொடுக்கவும். அடிக்கடி ஃபைல்களை சேமிப்பது ஒரு நல்ல பழக்கம். இது திடீர் மின்வெட்டில் இருந்து ஃபைலை பாதுகாக்கும். அப்ளிகேஷன்கள் செயலிழந்தால் கூட இது பயனுள்ளதாக இருக்கும். புரோகிராமை கம்பைல் செய்வோம். டெர்மினலுக்கு திரும்புவோம். எழுதுக g++ ஸ்பேஸ் talk.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் output. g++ என்பது C++ புரோகிராம்களை கம்பைல் செய்ய பயன்படும் கம்பைலர். talk.cpp என்பது ஃபைலின் பெயர். -o output என்பது எக்ஸிகியூட்டபிள் ஃபைல் அவுட்புட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறது. என்டரை அழுத்துக. புரோகிராம் கம்பைல் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ls ஸ்பேஸ் -lrt என எழுதி உருவாக்கப்பட்ட அவுட்புட் கடைசி ஃபைல் என பார்க்கிறோம். புரோகிராமை இயக்க .output என எழுதி என்டர் செய்க. டால்க் டோ ஆ டீச்சர் என வெளியீடு காட்டப்படுகிறது. குறுக்கே வரும் சில பொதுவான பிழைகளை பார்க்கலாம். எடிட்டருக்கு திரும்புவோம். இங்கே ஓப்பன் கர்லி பிராக்கெட்டை மறக்கிறோம் எனில் ஃபைலை சேமிக்கவும். இயக்குவோம். டெர்மினலுக்கு திரும்பவும். முன் பயன்படுத்திய கமாண்டை பயன்படுத்தி புரோகிராமை கம்பைல் செய்து இயக்கவும். talk.cpp ஃபைலில் வரி 7 இல் பிழை இருப்பதை பார்க்கிறோம். இன்புட்டின் முடிவில் கர்லி பிராக்கெட்டை எதிர்பார்க்கிறது. டெக்ஸ்ட் எடிட்டருக்கு திரும்புவோம். முன்னர் சொன்னது போல குளோசிங் கர்லி பிராக்கெட் ஃபங்ஷன் மெயினின் முடிவை குறிக்கிறது. பிராக்கெட்டை சேர்த்து ஃபைலை சேமிக்கவும். அதை இயக்குவோம். மேல் அம்பு விசை மூலம் முன்னர் கொடுத்த கமாண்ட்களை மீண்டும் அழைக்கலாம். அதைத்தான் இப்போது செய்தேன். ஆம், வேலை செய்கிறது. மற்றொரு பொதுவான பிழையை காட்டுகிறேன். டெக்ஸ்ட் எடிட்டருக்கு திரும்புவோம். இங்கே std ஐ உள்ளிடாமல் சேமிக்கிறோம் எனில் டெர்மினலுக்குச் சென்று கம்பைல் செய்வோம். talk.cpp ஃபைலில் வரி 3 மற்றும் 6 இல் பிழை இருப்பதாக பார்க்கிறோம். செமிகோலனுக்கு முன்னால் ஐடென்டிஃபையரை எதிர்பார்த்தது. மேலும் எல்லைக்குள் cout டிக்ளேர் செய்யப்படவில்லை. cout என்பது ஸ்டாண்டர்ட் C++ லைப்ரரி ஃபங்ஷன். முழு C++ லைப்ரரி ஃபங்ஷனும் std நேம்ஸ்பேஸ் இல் வரையறுக்கப்படுகிறது. ஆகவே அது ஒரு பிழையை கொடுக்கிறது. பிழையை சரிசெய்வோம். டெக்ஸ்ட் எடிட்டருக்குச் சென்று வரி 3 இல் std என எழுதுக. சேமிக்கவும். கம்பைல் செய்வோம். வேலை செய்கிறது. ஸ்லைடுகளுக்கு திரும்புவோம். இப்போது பயிற்சி. பெயர் மற்றும் ஊரை அச்சடிக்க ஒரு புரோகிராம் எழுதுக. சிங்கிள் லைன் கமெண்ட் பயன்படுத்தினோம். எனவே ஒரு மல்டி லைன் கமெண்டை முயற்சிக்கவும். தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது.
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro